ஒரு அற்புதமான நூலை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். திருமந்திரமும் வாழ்வியல் நெறிமுறைகளும். அறம் சார்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு தனி மனிதனும் வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அதற்கு தேவையான நூல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நூல் பார்த்தோம், 20 நற்பண்புகளும் மனநிறைவான வாழ்க்கையும். அது யாரு நமக்கு சொன்னது? பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு நூலாக ஆக்கி உங்களுக்கு கொடுத்தார். 20 நற்பண்புகள் அதுல அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரிதான் முக்தியை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகக்கூடிய திருமந்திரம். வாழ்வியலை முதல்ல நீ சரியா பண்ணு, அறம் சார்ந்த வாழ்க்கையை நீ முதல்ல சரியா வாழ், அதுக்கப்புறமா முக்தியை நோக்கி பயணம் செய் அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் அடிச்சு சொல்றார். அப்ப வாழ்வியல் சார்ந்து நாம எப்படி வாழணும் அப்படின்னு அவரு நமக்கு என்ன சொன்னாரோ அந்த பாடல்களையும் அதனுடைய உட்கருத்துக்களையும் எடுத்து நம்ம 2 புத்தகங்களாக தயார் செய்திருக்கோம். பகுதி 1, பகுதி 2ன்னு ஒரு 550 பக்கத்திற்கும் அதிகமான பக்கங்களை உடைய ஒரு நூல் இது. திருமந்திரத்தினுடைய 9 தந்திரங்களுக்கும் இறையருளால அடியேன் விளக்க உரை எழுதியிருக்கேன். அது ஒரு தனி பகுதி, அதை நான் இன்னொரு காணொலியில நான் விளக்கமா சொல்றேன். அந்த 9 தந்திரங்கள்ல வாழ்வியல் சார்ந்து திருமூலர் நமக்கு என்ன சொல்லியிருக்கார் அதை எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து இந்த 2 நூல்களை நம்ம கொடுத்திருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நல்லதுதானே சொல்லியிருப்பாங்க. அப்ப அவர் ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப கோடிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ மெஞ்ஞானம் பெறணும்னாக்கா, அந்த மெய்ப்பொருள் அடையணும்னாக்கா, அந்த மரணமில்லாத பெருவாழ்வை நீ ரசிக்கணும்னாக்கா, அந்த பேரின்ப நிலையை நீ அடையணும்னாக்கா வாழ்வியலை சரியா வாழுன்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொன்னது மாதிரி அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம வாழ்வதற்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியது இந்த நூல்கள். எடுத்துக்காட்டோட என்ன மாதிரியான பயிற்சியோட கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதை மட்டும் தனியா எடுத்து கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த நூல் ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ஏன்னா முழு திருமந்திரத்தை படிச்சு வாழ்வியல் சார்ந்த கருத்துக்கள் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரமாகும். ஆனா இதை நாம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு சாரா கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த 9 தந்திரங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அவ்வளவு வாழ்வியல் சார்ந்த சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை அழகாக பிரிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அப்ப இந்த வாழ்வியல் சார்ந்து அறநெறியோடு பயணம் செய்ய விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த நூல்களை அவசியம் படிக்கணும்.